ஹாய் ஹலோ அன்னியம் கிட்டன்ஸ் இட்ஸ் மீ பன்னி எல்லாம் எப்படிஜா இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் விமன் குக் எஃப்எஃப்ஆர் கிங்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்டோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட இதோட என் பண்ணியிருப்பேன்னா சங்குக்கு யோனாவோட பேர்டை ஃபுல்லாகவுமே கிடச்சிருக்கும். அதை வச்சு பையன் யோனாவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனோட பையன்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிறத சங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பையனை ஃபாலோ பண்ணியிருப்பான். ஸோ அந்த பையன் ஒரு பொண்ணு கூட தென் ஒரு பேபி கூட அவன் ஏதோ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு சங்குக்கு அவனோட பிக்கு ஹானுக்கு அனுப்பி எனக்கு இவனோட டீட்டெயில்ஸு கலெக்ட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். தென் அதோட என் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதோ நாய்ஸ் கிடச்சிங்கன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் ஹெட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக. ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தொண்டை கட்டுற மாதிரி இருக்குது. தென் அங்கே இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுவாங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் வாங்க இப்போ எபிசோட் 3க்குள்ளே போகலாம். இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா சங்குக்கு தான் காட்டுறோம். சங்குக்கு ஆக்சுவல் எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சங்குக்கெல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஹான் டோரை நாக் பண்ணுறான். அப்போ சங்குக் எஸ் கமன். ஹான் உள்ள சார் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த ஃபைல் சங்குக் பார்த்துட்டு இருக்கான். தென் ஹானுமே அந்த இடத்துக்கு அப்படியே போயிடுறான். ஸோ சங்குக்கு அதில் அந்த ஃபைலை திருப்ப சங்குக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. ஸோ பிகாஸ் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஆக்சுவலி ஹீஜனுக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. ஸோ அவன் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணால, லைக் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. ஸோ அங்கே இருந்தது அவனோட ஒய்ஃப். தென் அந்த குழந்த நம்ம ஹீஜனோட குழந்த தான். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸுமே ஹீஜனை பற்றி போட்டிருக்கு. தென் இவனாவை எப்போ பார்த்தான் அண்ட் இவனாவை எப்போ லெஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான் அப்படிங்கிற பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ். ஸோ எல்லாத்தையுமே சங்குக்கு அப்படியே பார்த்துட்டு டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஃபைலை விட்டு கடாசிட்டு அப்படி கத்திட்டு இருக்கான். அட்டங்க உம்மால உனக்கு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் பையன் கத்திட்டு இருக்கான். ஸோ தென் இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. அப்போ சங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருமே இல்லை, நம்ம ஜிம்மின் தான் ஃபோன் பண்ணுறான். சங்குக்கு அட்டன் பண்ணிவிட்டு என்னடா எங்கே இருக்க? எங்கடா இருப்பாங்க? ஆஃபீஸில் தான்டா இருக்கேன். சரி, நம்ம சாய் அங்கிள் கூப்பிட்டாரு நம்மள. நாவா தெரிலடா, இம்பார்ட்டண்ட் மீட்டிங்னு சொன்னார். கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே வந்துடும் சாய் மென்ஷனுக்கே. சரி வை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் சாய் மேன்ஷனுக்கு கிளம்புறான். ஸோ இங்கே நம்ம பசங்களை பார்த்தோம் அப்படின்னா தேங்கும் ஜிமினும். ஸோ அவங்க 2 பேருமே அந்த மேன்ஷனுக்கு தான் கிளம்புறாங்க. தென் எப்படி டைம்ஸ் ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ இப்போ காட்டுறதே ஒரு மாதிரி மேன்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மேன்ஷன்லேயே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. லைக் அது ஒரு மாதிரி ரூம் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரூமே அவ்வளோ பெருசாக இருக்குது, ஹால் சைஸ்க்கு இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய லாங் டேபிள் போட்டிருக்காங்க. அது சைடில் நிறைய சேர்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ஒரு சில மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கு டேபிள் ஸ்டார்டிங்கில் சாய் உட்காந்துருக்காரு. ஸோ சாய் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஜாராவோட தாத்தா. அட் சேம் டைம் நம்ம விமன் குக்கோட பாஸ்மே அவர் தான். ஸோ நம்ம சாய்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் 3 சேர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் 3 சேர்ஸுமே நம்ம பாய்ஸ் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜிம்மின் சொல்லுங்க மிஸ்டர் சாய், எது கூப்பிட்ருக்கீங்க? அப்போ சாய் அதாவது பாருங்க பசங்களா, நீங்கள் மிஷினுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது இல்லை அங்கேயும் சங்குக்கு? ஆமாம் பண்ணா நான் வச்சுருக்கீங்களா அண்ணா? ஆமாண்டா, ஒரு பெரிய மிஷின். அப்போதான் அது என்ன அவ்வளோ பெரிய மிஷின்? சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நம்ம சாயோட ரைட் ஹேண்டுன்னு ஒரு பர்சனை சொல்கிறான். அப்போ சாய் கையில் ஒரு ரிமோட் இருக்குது. அந்த ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணும்போது நம்ம விமன் குக்குக்கு ஸ்ட்ரைட்டாக, அதாவது சாய்க்கு பின்னாடி அந்த ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டர் ஓடுது. ஸோ அதில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அது ஆக்சுவலி ஒரு புத்திஸ்ட் ஸ்டாச்சு. ஸோ அது
எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது மேடப் ஆஃப் கோல்டு. அந்த ஸ்டாச்சுவே கோல்டால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ அதில் ஃபுல் ஆஃப் டைமண்ட்ஸால் பதிக்கப்பட்டிருக்கும். தென் அந்த ஸ்டாச்சு சென்டரில் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ரூபி அது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ சாய் வந்து நம்ம பசங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ தாண்டா ஆக்சுவலி சொல்ல போனோன்னா அவங்களுக்கே தெரியும், நம்மளோட ஸ்பான்சர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான் நம்மள்கிட்ட. அப்போ நம்ம ஜிமின் கேட்டிருக்கானா என்ன எடுத்து கொடுக்க வேண்டியதான், எங்கே அதுக்கு சொல்லுங்க எடுத்து வந்துடலாம் அப்படிங்கிறான். அப்போ சாய் நினைக்கிற மாதிரி விஷயம் இது கிடையாது ஜிமின். சொல்ல போகணுன்னா இதோட இப்போய மதிப்பு என்னன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? எல்லாமே மாதிரி முழிக்கிறாங்க. அப்போ சாய் இப்போ இதோட மதிப்பு 50,000 கோடி. இப்போ பசங்க 3 பேர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறானோ. அப்போதையா 50,000 crores. ஆமாம். இன்னொரு ஷாக் நியூஸ் சொல்லிட்டா? இது யார்கிட்ட இருக்கணும் உங்கள் ஐடியா இருக்கா? இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வண்டி ஆச்சாங்க. நம்மளோட கிரேட்டஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் எனிமியான காய் அவன்கிட்ட இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது பசங்களா. எனக்கு வேண்டியது அந்த ஸ்டாச்சு. உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்டாச்சு நம்ம அவன்கிட்ட கொடுக்கல அப்படின்னா அவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதுமே தெரியும். அப்போ அங்கேயே ஜாங்கோக் அந்த ஸ்டாச்சுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? என்ன கைட்டு தானே இருக்குது, போயிட்டு 4 தட்டி போயிட்டு பிடிங்கிட்டு வரோமா என்ன அங்கிள் அப்படிங்கிறான். அப்போ அங்கேயே இந்த சாய் நீ நினைக்கிற மாதிரி அசால்ட்டான விஷயம் கிடையாது ஜாங்கோக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு சாய். அதில் வந்து ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்குது. அப்போ அதில் சாய் சொல்கிறாரு, இது இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பண்ண மாதிரி ஒரு ஸ்பாட்டு. ஸோ அதை ஜூம் பண்ணி காய்ச்சாரு. இங்கே தான் அந்த சிலையை அவன் வச்சுருக்கான். அட் சேம் டைம் அந்த சிலை சாதாரணமாக செக்யூர் பண்ணப்படலை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லைக் ஹைடெக் செக்யூரிட்டி, தென் அவ்வளோ பாடி கார்ட்ஸ், லைக் ஏதாவது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, பட் இட் ஹாவ் அ லாட் ஆஃப் செக்யூரிட்டி அந்த ஒரு ஸ்டாச்சுக்கு இருக்குது. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அப்போ அங்கேருந்து நான் தெரியாமல் தான் அங்கிள் கேட்குறேன், அந்த காய் பையனுக்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்துச்சு இது இவ்வளோ செக்யூர் பண்ணணும்னு? அப்போ மிஸ்டர் சாய் யாருக்கு தெரியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாத பசங்களா. எனக்கு வேண்டியது அந்த ஸ்டாச்சு. அவங்களுக்கு நான் மினிமம் 1 month டைம் தரேன். நாளையிலேருந்து டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, டே 1. அடுத்த மாதம் இந்த தேதிக்குள்ளே அந்த ஸ்டாச்சு நம்ம கையில் இருக்கணும். நீங்கள் முட்டு மோதிவீங்களோ இல்லை குட்டி கருணை அடிப்பீங்களோ இல்லை லேசரை இது பண்ணுவீங்களோ, ஐ டோன்ட் நோ, பட் ஐ வாண்ட் இட். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஐ ஜஸ்ட் கேவ் யூ 1 month. என் பிள்ளைங்களுக்கு அதுவே அதிகம்னு நினைக்கிறேன். என்ன பசங்களா அப்படின்னு நம்ம விமன் குக்கை பார்க்குறான் அந்த மிஸ்டர் சாய். இதுங்க 3 ஓகே அப்படிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டிடுறானுங்க. ஸோ தென் இப்படி சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம பசங்க மனுஷனை காட்டுறோம். 3 பசங்களும் உட்காந்து யோசிச்சுட்ருக்கானுங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டுமே வந்து ஆகுது. ஸோ பசங்களாம் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஜாங்குக்கு தேங்க என்னமோ நாமளும் தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. பட் ஜமின்ட்ட மட்டும் தான் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ பையன் என்னமோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்து கிடக்கான். சாப்பிட்டே முடிச்சிருப்பாங்க. தென் வந்து ஜாங்குக்கு தேங்க வந்து ஹாலில் உட்காந்துட்டு தென்
சோஃபாவில் உட்காந்துட்டு லைக் கம்பெனி ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தட் டைம் ஜிமின் ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கதை பார்த்து ஜங்குக், டேய் ஜிமினா 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 என்னடா ஏன்டா நானும் பார்த்துட்டுங்க சாப்பிடும் போதுலேருந்தே நிறைய புது யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்ருக்க நீ? இல்லைடா அங்கிள் சொன்னார் இல்லை, அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். டே இன்னும் 1 மாதம் இருக்குடா அப்படின்னு அவங்க சொல்கிறான். அப்போ ஜிமின் அப்படி இல்லை, ஐ ஜஸ்ட் திங்க் அபவுட் அவன் ஹைடெக்காக யோசிச்சுட்ருக்கான்ல, ஸோ தட்ஸ் போய் நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், மற்றபடி வரணும். ஓ அப்படிங்க மாதிரி அங்கே சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். தென் அன்றைக்கி நைட் ஆகிருக்கும். ஸோ பசங்க எல்லாருக்குமே வந்து தூங்கிறதுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ டைமை பார்த்தோம் அப்படின்னா வீடியோ காலில் 7 மணி. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜங்குக்கு வந்து எப்பவும் போல் அவன் வந்து ஹூடியும் தென் யாருமே தெரியாத மாதிரி பிளாக் ஹூடி, பிளாக் கலர் ட்ரக் பேண்ட், தென் மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு ஸோ அவன் பட்டுக்கு அவனோட ஒர்க்கை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டான். ஆஸ் யூஷுவல் இவனை ஸ்டக் பண்ணுறது தான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜிமினும் தேயாங்கும் வந்து மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஸோ ஒர்க் அவுட்லாம் அவங்க பண்ணிட்டு ஸோ வந்து ஹாலில் உட்காந்துருக்கானுங்க. ஸோ அப்படி இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்கலாம். ஸோ ஜங்கு காராட்டது தனியாக அவன் மட்டும்தான் வந்து வந்திருப்பான். ஸோ அப்படியே ஸ்லோவாக இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நேச்சரை அட்மையர் பண்ணி அவன் நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ டக்குன்னு பையனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. ஸோ கையில் ஒரு கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு அதில் ஸோ பையன் கர்ச்சீஃப் எடுத்து அதில் அப்படியே குளோரோஃபார்மை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு யோனாவே பார்த்துட்டு லைக் சின்ன ஒரு சாவேஜ் ஸ்மைல். ஸோ டக்குன்னு காரை விட்டு இறங்கி ஸோ அப்படி போயிட்டு யோனாவோட வாயில் வச்சு ஒரே அழுத்து. அவள் ஆன்னு சொல்ல ஊன்னு சொல்ல அப்படியே மயக்க அடைச்சிட்டா. ஸோ அப்படியே அல்லேக்க குண்டு கட்டை தூக்கிட்டு வந்து பையன் காரில் போட்டுட்டு எடு யூட்டனே மேன்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஸோ மேன்ஷனுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். என் டைமே வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ மேன்ஷனுக்குமே வந்து வந்திருப்பான் ஜங்கு. ஸோ ஹாலில் தான் வந்து இந்த பக்கம் ஜிமினும் தேங்காய் உட்காந்து சம்திங் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு வரான். ஏதோ தோலில் வந்து ஏதோ டவல் போட்டு வர மாதிரி யோனா அப்படியே ஒரு பக்கம் லெஃப்ட் ஷோல்டரில் தூக்கி போட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிமினுக்கும் ஒன்றும் புரியல, தேங்குமே ஒன்றும் புரியல. மாற்றி மாற்றி பசங்க பார்த்துட்ருக்கானுங்க ஜங்குக்கே. அப்போ ஜங்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரான். அப்போ ஜிமின் ஜங்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போதே அப்போ ஜங்கு எதுவுமே பேசலை. ஜஸ்ட்டு கையால் 1 செகண்ட் வெயிட் பண்ண போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஸ்டெப்ஸில் ஏறி ஸோ ஒரு ரூமில் போயிட்டு ஸோ இவனை படுக்க வச்சுட்டு நான் பட்டுக்கு அப்படியே இறங்கி வரான். ஸோ இறங்கி வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு என்னோடய ப்ரோட்டீன் ஷேக் எங்கே அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அந்த மேடுமே சாவுக்கு ப்ரோட்டீன் ஷேக் எடுத்து வந்து கொடுக்குறான். அப்படியே சாவுக்கு அப்படியே குடிச்சிக்கிட்டு பசங்களை பார்த்து என்னடா அப்போத்தையா இப்போ யாரை தூக்கிட்டு போனேன் நீ மேலே? இஸ் தட் கேர்ள்? அது பொண்ணா? அப்போ ஜாங்கோ பொண்ணு தான். ஏன் பார்க்க எப்படி தெரிஞ்சுது? ஜாங்கோ விளாட்றியா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். நான் என்ன விளையாட போகிறேன்? டேய் நம்ம பொண்ணுங்களெல்லாம் கடத்த வாட் திஸ் பிஹேவியர் பாரு ஜிமின். தேவையில்லாமல் கத்தாத புரியுதா? டேய் கத்தாமல் என்ன பண்ணுச்சு? அது ஒரு பொம்பளை பிள்ளை, ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? ஆர் யூ ஜஸ்ட் ஆர் யூ கிரேசி ஜங்குக்? பாரு ஜிமின் இப்போ என்ன உனக்கு? அந்த பொண்ணு யாரு? நான் ஒன்றும் டாக்டரா? டாக்டர் எதுக்குடா அப்படின்னு தேயாங்க கேட்குறான். நான் தேயாங்க நம்ம மிஷினுக்கு போகிறோம் தேயாங்க, ஒரு புது மிஷின், யூனோ வாட், அதில் என்ன வேணால் நடக்கலாம், இது சேதமாகலாம், யார் பார்த்து பண்ணல, அதுக்கு டாக்டர் வேணும்ல. அதுக்கு ஜிமின்
டேய் நம்மள்ட்ட தான் மாஃபியா டாக்டர் இருக்கானேடா, அவன் இருக்கும்போது இல்லை இல்லை எனக்கு பொம்பளை டாக்டர் தான் வேணும். அப்படியா என்ன அந்த பிள்ளை லவ் பண்ணுறியா என்ன? சி மீ தட் கண்ட்ராவி லவ் ப்ரோ, வாட் ப்ரோ? அப்படிதான் நீ பண்ணுறது அப்படி தான்டா இருக்குது. அவங்க ஒன்றுமே சொல்லாமல் சாம் படக்கம் போட்டு குடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிவினும் சரி தியாங்குமே சரி எதுவுமே பேசிக்கலாம் வந்துட்டு. ஸோ அதே நான் அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஏதோ இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்கும். ஸோ அதனாலே வந்து நம்ம விமென் குக் வந்து ஸோ அவங்க கம்பெனிக்கு வந்து 3 பேருமே இன்றைக்கி வந்து போயிருந்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம மேன்ஷனை காட்டினா இப்போ டைம் வந்து ஈவினிங் 5 o'clock ஆகுது. ஸோ ஜங்குக் போட்ட அந்த குளோரோஃபார்ம் கிட்டத்தட்ட 9 hours ஒர்க் ஆகியிருக்கு. கரெக்டாக ஈவினிங் 5 o'clock லைக் யோனா வந்து கண்ணு முளைக்கிறா. இருக்கேன் அப்படிங்கம்மா சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. ஒரு மாதிரியா அந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் எங்கே இருக்கேன்? தலை வேறு வலிக்குது. சுற்றி பார்க்குறா. அந்த இடமே ஒரு மாதிரி நல்லா பிளாக்காக இருக்குது. அதுக்கு ஒன்றுமே தெரியக்கூட மாட்டுது. அந்த விண்டோ வழியாக லைட்டாக ஒரு சன்லைட், அதுவும் அந்த விண்டோ வழியாக வருது. அந்த விண்டோ கூட ஓப்பனில் கிடையாது. சுற்றி பார்த்துட்ருக்கா. நான் எங்கே இருக்கேன்? நான் காலையில் ரோட்டில் தானே நடந்து போயிட்டுருந்தேன். எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேது. அப்படி மாதிரி யோசிச்சுட்ருக்கும்போதே ஒரு மேல் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரா. ஸோ பார்த்தா இவனை முழிச்சிட்ருக்கா. மேம் நீங்கள் முடிச்சிட்டிங்களா? மேம் எங்கே வியோனா? மேமா யார் நீங்கள்? ஃபர்ஸ்ட் யார் நீங்களாம்? நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இது என்ன இடம்? அது என்னை விடுங்க நான் போகிறேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு பெட்டை விட்டு எழுந்திரிச்சிட்டு ஸோ டோர் கிட்டே வந்து போகல. அந்த மெய்டு பிடிச்சி இவனா ஸ்டாப் பண்ணிவிட்டு மேம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? என்ன பண்ணிகிட்ருக்கேண்ணா? ஹலோ கேர்ள், ஃபர்ஸ்ட் நீ யார்? எனக்கு நான் என் வீட்டுக்கு போகணும். எனக்கு இந்நேரம் என்ன டைமோட கூட இந்த இடத்துல எனக்கு தெரியல. what the hell are you doing there? சின்ன விளாண்டுட்ருக்கீங்களா? என்னை ஃபஸ்ட்டு விட்றியா இல்லையா நீ? அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே யோனா எல்லாம் கத்திகிட்ருக்கா. பட் அந்த மெய்டு விடுவானா அப்படிங்கிற மாதிரி யோனா பிடிச்சி வச்சுட்டு தான் நின்றுட்டுருக்கா. தென் யோனா கட்டின வேகத்துக்கு கீழே ஒரு 2-3 மெய்டு எக்ஸ்ட்ராவுமே வந்து ஸோ யோனாவை காம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் யோனா கத்திக்கிட்டே இருக்கா. என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போயாகணும், ஜஸ்ட் லீவ் மீ அப்படின்ட்டு அவள் கத்திக்கிட்டே தான் இருக்காளே தவிர அவள் அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் யாருமே அவளை கண்டுக்க கூட மாட்டுறாங்க. சரி இங்கே கடமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெய்ட்ஸ் எல்லாருமே ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு தென் அதுக்கு வந்து லாக்மே பண்ணி அந்த கீ அவங்களுமே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் யோனா டோரை தட்டிக்கிட்டே இருக்கா. ப்ளீஸ் டோரை ஓப்பன் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும், இன்னெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறா. நான் அழுது அவளே தானாக காம் டவுன் ஆகிட்டு அவட்டுக்கு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கா. ஸோ சவுண்டை கம்மியானதை பார்த்துட்டு ஓகே நம்ம சாப்பிட ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெய்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் அப்படியே உட்காந்து கிடக்கீங்க, பெட்டில் பேய் உட்காந்து கிடக்கிற மாதிரி. அந்த பக்கம் அந்த மெய்டு உள்ளே வந்துட்டு மேம் நீங்கள் எதுவுமே சாப்பிடவே இல்லை, ஜஸ்ட் சாலடாச்சும் சாப்பிடுங்களேன். மேம் நீங்கள் எதுவுமே சாப்பிடவே இல்லை, ஜஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை அப்படியே கொடுக்குறா. நீங்கள் அதை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எனக்கு எதுவும் வேணாம், நான் அப்போ வீட்டுக்கு போகணும், விடுவீங்களா மாட்டீங்களா நீங்கள்?
மேம் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க மேம். நீங்கள் என்னால் உங்களுக்கு விட முடியாது மேம். ஏன் விட முடியாது? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அது மேடா இதுக்கு மேலே என்னால் பேச முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே வந்து போயிடுறா. ஸோ நீங்களும் அப்படியே வந்து உட்காந்து கிடக்கீங்க. ஸோ அப்படியே டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. டைம் ஒரு 8 மணி போல் இருக்கும். நம்ம பசங்கள்லாம் வந்திருப்பானுங்க. ஸோ வந்துட்டு 3 பேருமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக மேலே போயிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஒரு 8:30 போல் ஸோ பசங்கள்லாம் கீழே இறங்குறானுங்க. ஸோ இறங்கிட்டு வந்து பார்த்தா 3 பேர் உட்காந்து ஸோ டின்னர் வந்து அந்த மேடு வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கு. எங்கள் சங்குக்கு யோனா இருக்கா அப்படிங்கிறதே ஞாபகம் இல்லை. அதே இந்த ஜிம்மின் அப்படியே தேங்காய் பார்க்குறான். அப்போ தேங்காய் அப்படியே ஜிம்மினை பார்த்து நீ சொல்கிற அப்படிங்கிற மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்களே. அப்போ இதே ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன மாற்றி பேசிகிட்ருக்கீங்க, அதுவும் கண்ணால் சிக்னல் கொடுத்து என்ன பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மின் காலையில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தியே ஞாபகம் இருக்கா, துண்டு மாதிரி கழுத்தில் போட்டு. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டை கூப்பிட்டு போய்ட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வாங்க. அப்போ அந்த மெய்டு வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. அப்போ ஜாங்கோ காது கேட்கலையா அவங்களுக்கு? அவளை போய் கூப்பிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். அடுத்து சாப்பிட்டாளா அவ? அப்போ அந்த மெய்டு இல்லை சார், நாங்கள் எவ்வளோ போயிட்டா உங்களை காம் டவுன் பண்ணவோ உங்களை சாப்பிடவோ சொன்னோம் சார். நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன், அவங்க வந்து தட்டி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகணும் தான் சார் மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள்லாம் அவங்களை கண்ட்ரோல் பண்ண பார்த்தோம், பட்சத்தில் எங்களால் ஒன்றும் முடியல சார். அவங்க ஜஸ்ட் கத்திக்கிட்டே தான் சார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்டு சொல்லுது. இப்போ அப்படியே சங்கோக் நான் போய் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சி போகிறானா. அப்போ அந்த மெய்டு சார் சங்கோக் திரும்பி என்ன கீ சார் அப்படின்னு அந்த ரூமோட சாவியுமே கொடுக்குறான் அந்த மெய்டு. தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சங்கோக் மேலே ஏறிட்டு ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் நீங்கள் அப்படியே உட்காந்து கிடக்கீங்க. ஸோ வந்து அவன் ஜஸ்ட் வந்து லைட்டை மட்டுமே போடுறான். இப்போ பார்த்துட்டு வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு ஸோ வந்து அப்படியே கை கட்டிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே சாங்கோக்க பார்த்துட்டு யார் நீ ஏன் என்னையே பார்த்துட்ருக்க? என் இடத்துல இருந்துட்டு நீ என்னை யாருன்னு கேட்குறியா? நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் காலையில் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். நான் முழிச்சு பார்க்கும்போது நான் இங்கே இருக்கேன். நான் என்ன தான் நான் பண்ண உனக்கு? நான் ஏன் இங்கே இருக்கேன்? இது எந்த இடம்? எனக்கு ஒன்றுமே தெரியல. எல்லா பக்கமும் லாக் பண்ணி வச்சுருக்க. என்னை விடு, நான் வீட்டுக்கு போகணும். எனக்காக நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நான் வீட்டுக்கு போகணும். என்னை விடு. முடியாது. ஏன் முடியாது? நான் அவனுக்கு என்ன பண்ணேன் சொல்ல? நான் ஒன்ட்டா ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்கேன்னா? நான் இது என்ன கடன் கூட நான் வாங்கினது கிடையாது என் வாழ்க்கையில். ஆனால் ஒன்று எதுவுமே உனக்கு பண்ணல அப்படின்னு நீ என்ன பிடிச்சிச்சு? நீ என்ன டார்ச்சர் பண்ணுறியா? நான் கூப்பிட்டு வந்ததுக்கான ஒரு ரீசன் இருக்குது. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நானே கொண்டு போய் விட்டுருவேன். இது ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தேன்னு என் வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே தான். சொல்லப்போனால் என் வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும். மாற்றி சொல்லிட்டேன். வாழ்க்கை ஃபுல்லாவா? இன்னும் நான் டாக்டர் தெரியும்ல, எனக்கா எவ்வளோ பேர் பேஷண்ட் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க தெரியுமா? நீங்கள் எவ்வளோ அப்பாயின்மெண்ட் இருக்குது தெரியுமா? நான் உன்னை எப்படி தொங்கிட்டா இருக்க முடியும் அப்படி மாதிரி சொல்லிட்டு நீங்கள் டோர் கிட்ட வந்து போகிறீங்களா? அப்படியே சங்குக்கு வந்து அவள் முதுகுலேருந்து லைக்
ஒரு கன்னை அப்படியே எடுத்து டேபிளில் அப்படியே வைக்கிறான். இது வேறு ரொம்ப நேரமாக முதுகுல குத்திக்கிட்டே இருக்கு. அப்படிங்க மாதிரி வைக்கிறான். அந்த கன்னை பார்த்த உடனே இவனை அப்படியே கப்புன்னு சைலண்ட் ஆகிடுறா. என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏதோ அப்பாயின்மெண்ட்டுன்னா. பரவாயில்ல, பேசு. நான் பேசிட்டு நயன் விட்டு அதை ரேடியோ மாதிரி கத்திக்கிட்டே இருந்தியே, கற்று பேசு. நான் வீட்டுக்கு போகணும், முடியாது. நான் ஹாஸ்பிட்டல் போகணும், முடியாது. எல்லாத்துக்கும் முடியாதுன்னா அப்புறம் எங்கே தான் போகிறது? நான் எங்கே இரு, ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை பார்ப்பேன்? பேஷண்ட்ஸ்க்கு தானே ஹெல்ப் பண்ணுவா, அதே இங்கேயே பண்ணு. அதான் உனக்கு இங்கே வேலை, அவ்வளோதான். இங்கே பாரு, நான் எவன்ட்டையும் உட்காந்து இந்த மாதிரி பொறுமையெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். வெட்டினோமா போட்டுலாமான்னு போயிட்டே இருப்பேன். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, தேவையில்லாமல் எதையும் பண்ணிகிட்ருக்கிற வேலை வச்சுக்காத. நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நான் வீட்டுக்கு போகணும். அடிங்க, பார்த்துக்கிட்டே இருக்க சும்மா வீட்டுக்கு போகணுன்னு. நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்று அலங்கிட்டு விட்டு எங்கேயும் போக முடியாது. இது அவ்வளோதான். நீ உள்ளே வந்துட்ட, நீ வரல, நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. நான் தான் கூப்பிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் வெளில போக முடியாது, அவ்வளோதான். ஜஸ்ட் இதுதான் உனக்கு. உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன? எல்லாமே நான் பண்ணி தரேன், இன்க்ளூடிங் எல்லாமே. நீ சாப்பாடலே நீ போகுது ட்ரெஸ் வரைக்கும் நீ உனக்கு சேலரி முதல்ல நீ எதுவுமே பண்ணாமல் உனக்கு சேலரியாக கிரெடிட் பண்ணுறேங்க. ஜஸ்ட் இங்கே இருக்கணும்னா இரு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நான் போகிறேன், நான் கிறுக்கு வேலை பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போகணுன்னு நீ நினச்சேன்னு வையேன், இதுக்கப்புறம் இந்த ஜியோன் சும்மா பேச மாட்டேன். நான் அந்த மாதிரிலாம் பேசுகிற ஆளே கிடையாதுடி. ஆனால் உன்கிட்ட நின்று பேசிகிட்ருக்கேன். ஏதோ சாப்பாடு தட்டி விட்டியாமே, ஒரு டாக்டராக அந்த சாப்பாடு தட்டி விட்ற. எதுவுமே வேணா பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. அவ்வளோதான் மரியாதை உனக்கு. வா சாப்பிட்லாம். அப்படியே நின்றுட்டுருக்கா. வரியா என்ன? இப்போ என்ன ஊட்டணுமா உனக்கு? நானே பின்ன என்ன, ரெஸ்ட் ரூம் போகணும். தென் வயன் தென் இவனா ரெஸ்ட் ரூம் போய் என்ட்ராக போகிறாளா? அப்போ ஜாங்குக், ஏய் ஏதாவது கிறுக்கு வேலை மட்டும் பண்ணன்னு தெரிஞ்சு சும்மா இருக்க மாட்டாங்க. யோனா அப்படியே மண்டே அடிச்சு அப்படியே உள்ளே போகிறா. ஸோ உள்ளே போய் சுற்றி பார்க்குறா. பாத்ரூமே பெருசாக தான் இருக்குது. ஸோ போயிட்டு பாத் டப்பில் லைக் அந்த பைப்பை ஆன் பண்ணிவிட்டு, ஷவர்லேயும் பைப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு, ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அந்த மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைக் அதில் மேலே ஏறுறா. ஸோ அங்கே சின்னதாக ஒரு பெருசாக ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது. ஸோ அதில் கம்பி போட்டு அந்த கம்பி ரிமூவ் பண்ணி எடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். தென் ஒரு கிளாஸஸ்லாம் வச்சுருக்கோம் அதில், ஓகேவா? ஸோ இது அதில் ஆக்சுவலாக அவள் உள்ளே நுழையலாம், அந்த சைஸ்க்கு தான் அந்த இதே இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸ்லோவாக அந்த 4 கிளாஸ் இருக்கும் தெரியுமா, அதை அப்படியே கழட்டிட்டு அதை அப்படியே கையில் வச்சிட்ருக்காளா. அப்போ அங்கேருந்து வெளிலேருந்து ஜாங்கோ, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கத்துறான். அவள் கத்தின வேகத்தில் அந்த கிளாஸ் அப்படியே பட்டு கீழே போடுறா. அது எல்லாமே சுக்குனா உடஞ்சிருது. ஜாங்குக்கு சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது, ஏதோ கிறுக்கு வேலையை உள்ளே பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. இது அப்படியே யோனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே பட்டுன்னு அந்த பாட்டப்பில் அப்படியே குதிச்சிடுறா. அவள் ட்ரெஸ் ஃபுல்லாக சொத நனைஞ்சிருது. அப்படிங்களே ஜாங்கோக், ஏய் டோர் ஓப்பன் பண்ணு, ஏய் ஓப்பன் பண்ணுறீ,
அப்படிங்கிற மாதிரி அவன் டோரை நாக் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் யோனா என்ன பண்ணுறா அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது, டோர் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறா. லைக் டோர் எப்படின்னா இந்த பக்கம் உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தா சமுக்கு பார்க்குற வியூவே அந்த ஜன்னல் எம்டியாக இருக்குது. அப்படியே கீழே பார்த்தோன்னா கிளாஸ் உடஞ்சிருக்கு. அவன் எதுவுமே யோசிக்கல, அப்படியே உள்ளே வந்துட்டு ஜஸ்ட் யோனாவை பார்க்குறான். யோனா அப்படியே தொப்பாக நனைஞ்சிருக்கா. அவன் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, என்ன பண்ண பார்த்தேன் இப்போ நீ? நான் ஒன்றுமே பண்ணல. டிக்காதடி, அப்போயே என் கிளாஸ் உடஞ்சி கிடக்கு. அதுவாக உடஞ்சிருக்கும். அது எப்படி அதுவாக உடஞ்சி? உனக்கு கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நானும் வந்து பொறுமையாக உட்கார வச்சு தடவி சொல்லித்தானடி உள்ள அனுப்புனேன், எந்த கிறுக்கு மயிறு வேலையும் பார்க்காத அப்படின்னு. கேட்க மாட்டேல்ல? இது ஜியோன் சும்மாவே இருந்தாலும் ஏன் எவனுக்கும் பிடிக்க மாட்டுது? சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கியா ஏன்டி என்ன? இப்படி பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ல, கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோனா வால்ல பின் பண்ணி இந்த பக்கம் அவங்க அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறான். இங்கே அப்படியே யோனா அப்படிங்கமா சொல்லிட்டு சவுங்க புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் எப்படி சவுங்க எப்படியும் அவளால் புஷ் பண்ண முடியும், பட் ஸ்டில் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சவுங்க பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அவனால் அந்த இடத்துல முடியல. சவுங்க அப்படி விடாமல் கிஸ் பண்ணுறான். விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால அந்த இடத்துல இங்கே யோனாவால் மூச்சும் விட முடியல. ஸோ பையன் லாஸ்ட்டாக அவள் விட்டதுக்கு முன்னாடி அவளோட லோயர் லிப்பில் நல்லா பைட் பண்ணிட்டு விட்டுறான். இந்த பக்கம் யோனா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துலேயே கண்ணாடி இருக்கும், அதில் பார்த்தா லைட்டாக பிளட் கசிகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வாயில் எடுத்து சங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் சங்கு அவளை எடுத்து வெயிட் பண்ணிட்டு, இதுக்கு மேலே ஏதாச்சும் வேலை பார்க்கணுன்னு நினச்ச இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு ஞாபகம் வரணும். அப்படியும் நீ பண்ணேன்னு வையேன், இதை விட மோசமாக ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அகைன் அவங்கள ஒரு லுக் விட்டுட்டு மேடை கூப்பிடுறான். அந்த மேடு உள்ள வரா. அவளுக்கு சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் கொடுங்க, சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜவுக்கு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி கீழே வரான். சரி பையனா இங்கே அப்படியே சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிமினும் தேங்கும் ஜவுக்கே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட என் பண்ணுறான். பாய் சாராங்க கிட்டன்ஸ். ஹோப் யூ லைக் இட். பாய், லவ் யூ ஆல்.